இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்காக இந்த வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். எப்போவுமே வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குவோம். எண்ணெயிலே சேர்த்தோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கணும். இப்போ அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டோன்னா மசாலா எதுவும் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா சிக்கன் வெங்காயம் தக்காளியோட கலந்து விட்டு மூடி வச்சிட்டோன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம என்ன மசாலா சேர்க்குறோமோ அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. பச்சை மிளகாவோட காரம் இறங்காது உள்ளார குழம்புல. ஏன்னா நான் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பச்சை மிளகாய் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அதை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே பிரட்டி அப்படியே வச்சுருப்போம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிக்கனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்போட அளவும் குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு சும்மா ஒரு 4 பத்தை மட்டும்தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காயோட வேறு எதுவும் சேர்க்கலை. அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ புளிப்புக்காக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அப்புறம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.